பார்க்க போறது ராதிகா ஆப்தே. அதாவது கபாலி படத்துல ரொம்ப உணர்ச்சி பூர்வமா நடிச்சிருப்பாங்க. இவங்க நடிச்ச 1-2 படங்களும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையான நடிப்பு. இதுல என்னன்னா அவங்களுக்கு இன்னும் தமிழாய் தெரியாது, தெலுங்கும் தெரியாது, எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஆனா தமிழ்ல இப்படி நடிக்க வச்சாங்க. ஆனா தெலுங்குல அவங்க இப்படி கிளாமரா தான் நடிச்சாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தெலுங்குனாவே கொஞ்சம் அவங்க கிளாமர் சாங்ஸ் வைக்கிறது அங்க வந்து அதிகமா இருந்தது தான். ஏன்னா அப்படிதான் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் எக்ஸாகரேட்டா பாக்குறதுக்கு தான் அங்க விரும்புறாங்க அப்படிங்கிறது யாராலுமே மறுக்க முடியாது. பாலிவுட்ல இன்னும் கூட அவங்க வந்து சூப்பரா நடிப்பாங்க, முக்கியமான ஆக்ட்ரஸ். ஆனா இவங்க தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து தெலுங்குல ஒரு 5-6 படம் தான் நடிச்சிருப்பேன். ஆனா ஒரு ஆக்டர், அவர் வந்து ரொம்ப பெரிய முன்னணியான ஆக்டர், என்னோட அனுமதியே இல்லாம என் காலை தடவுனாரு, என்னோட இடுப்பை தடவை பார்த்தாரு, என்னை தொட பார்த்தாரு. கிளாமரா நடிக்கிறது ஏன் தப்பா? அந்த படத்துக்கு கிளாமர் வேணும், நான் பண்றேன். ஆனா அதை வந்து இப்படி அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் தெலுங்குக்கு நான் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல போட்டு உடைச்சிட்டாங்க. நிறைய பேரு இது பாலையாவோட கனெக்ட் பண்ணாங்க.